அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையில் இருந்து மைவி3 ஆப் சரியாக ஒர்க் ஆகவில்லை என்ற தகவல் கேள்விப்பட்டு ஜோனல் ஆஃபீஸ் மொபைல் நம்பருக்கு கால் செய்து கேட்டபோது, மந்த்லி அப்டேட் காரணமாக இன்றும் நாளையும் ஆப் ஸ்லோவாக ஒர்க் ஆகும் என்று கூறினர். அதன் பிறகு நண்பர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். அதாவது பிளே ஸ்டோரிலிருந்து மைவி3 ஆப் நீக்கப்பட்டது உண்மையா என்று. இந்த தகவல் உண்மையா என்று தெரிந்து கொள்ள பிளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் செய்து மைவி3 என்று டைப் செய்து சர்ச் செய்தபோது நமது நிறுவனத்தின் ஆப் காட்டவில்லை. அதன் பிறகு நமது நிறுவனத்தின் வெப்சைட் மூலம் ஓப்பன் செய்ய முயற்சி செய்தபோது நமது நிறுவனத்தின் ஆப் ஓப்பன் ஆகவில்லை. மேலும் ஏன் இப்படி நடந்தது என்று ஜோனல் ஆஃபீஸ் மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, வழக்கு விசாரணை காரணமாக ஆப் தற்காலிகமாக நீக்கப்பட்டது என்றும், விசாரணை முடிந்தவுடன் கூடிய விரைவில் ஆப் பிளே ஸ்டோரில் வந்துவிடும் என்று கூறினார்கள். அதன் பிறகு ஆப் ஒர்க் ஆகுமா என்ற கேள்வி கேட்டபோது அதற்கு பதிலளித்த ஜோனல் ஆஃபீஸ் டைரக்டர்ஸ், இதுவரை ஆப் நன்றாக ஒர்க் ஆகி கொண்டிருக்கிறது, சில அப்டேட் காரணமாக ஸ்லோவாக இருக்கும் என்று கூறினார். அதன் பிறகு உங்கள் மொபைலில் இருந்து ஆப் அன்இன்ஸ்டால் செய்ய வேண்டாம் என்று கூறினார். ஒருவேளை நமது மொபைலில் இருந்து ஆப் அன்இன்ஸ்டால் செய்யப்பட்டாலோ அல்லது டெலீட் செய்யப்பட்டாலோ எப்படி திரும்ப டவுன்லோட் செய்வது என்று நான் முயற்சி செய்து பார்த்தேன். அதில் வெற்றி கிடைத்தது. அது எவ்வாறு நடந்தது என்று இந்த காணொளி மூலம் சொல்லப்போகிறேன். முதலில் எனது மொபைலில் இருந்து மைவி3 ஆப்பை அன்இன்ஸ்டால் செய்து பிறகு 2 வழிமுறைகளை பின்பற்றி எப்படி டவுன்லோட் செய்வது என்று பார்க்கலாம். முதலாவதாக பிளே ஸ்டோரில் இருந்து ஷேரிட் அல்லது ஃபைல் ஷேரிங் ஆப்பை டவுன்லோட் செய்து அதன் மூலம் நமக்கு தெரிந்தவர்கள், நமது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் அவர்கள் மைவி3 வைத்திருந்தால் அவர்கள் மொபைலில் இருந்து நமது மொபைலிற்கு இந்த ஃபைல் ஷேரிங் மூலம் ஆப்பை ஷேர் செய்து அதன் மூலம் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி ஃபைல் ஷேரிங் செய்து மைவி3 ஆப்பை டவுன்லோட் செய்து ஒர்க் ஆகிறதா என்று சரிபார்த்தேன். உடனே இன்ஸ்டால் ஆகிறது, ஆப்பும் நன்றாக ஒர்க் ஆகிறது. இரண்டாவதாக மைவி3 ஆட்ஸ் ஏபிகே ஃபைல் டவுன்லோட் செய்து அதன் மூலம் ஆப்பை பயன்படுத்துவது. பொதுவாக பிளே ஸ்டோரில் கிடைக்காத எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் அது ஏபிகே ஃபைல் மூலம் நாம் டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் இருக்கும் சிக்கல் என்னவென்றால், ஏபிகே ஃபைல் மூலம் டவுன்லோட் செய்யப்படும் எந்த ஒரு ஆப்பும் அன்செக்யூர் முறையில்தான் இருக்கும். அதன் மூலம் நமது டேட்டாக்கள் திருடப்படவும் வாய்ப்புள்ளது. எனவே ஃபைல் ஷேரிங் செய்து ஆப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது ஏபிகே ஃபைல் மூலம் நமது மைவி3 ஆப்பை டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்து பிறகு டவுன்லோட் செய்த ஒரிஜினல் ஃபைலை டெலீட் செய்துவிட்டு நமது ஆப்பை பயன்படுத்தி நாம் ஆட்ஸ் பார்க்கலாம். இந்த 2 வழிமுறையுமே நான் பயன்படுத்தி பார்த்தபோது எனக்கு நன்றாக வேலை செய்தது. இதை உங்களுக்கு தெரிவிக்கவே இந்த காணொளி. மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். விசாரணை காரணமாக மட்டுமே நமது ஆப் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது. இதுவரை நமது ஆப் ஒர்க் ஆகி கொண்டுதான் இருக்கிறது. கூடிய விரைவில் எம்டி அவர்கள் வெளியே வந்தவுடன் அனைத்தும் சரி செய்யப்பட்டு நமது ஆப் வழக்கம் போல ஒர்க் ஆகும். நமக்கும் பேஅவுட் கொடுக்கப்படும்.